வணக்கம் 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 தமிழ் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் எம்எஸ்கே என்கிற மோ செந்தில்குமார். இந்த காணொளியில் உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வெர்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ப்ராடக்ட் கீ என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா ரொம்ப ஈஸி. உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கிற இல்லை உங்களோட கீபோர்டில் இருக்கிற அந்த விண்டோஸ் லோகோவையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரன் பேனல் வரும். இங்கே போய்ட்டு வின்வேர், அதாவது WINVER அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா WINVER அப்படின்னு டைப், அதாவது விண்டோஸ் வெர்ஷன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. இதை கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 10 அப்படின்ற வெர்ஷன் உங்களுக்கு காமிச்சிரும். ஓகேங்களா, விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், வெர்ஷன் வந்து 1909. ஓகேங்களா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தெரிஞ்சிடலாம். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே ஸ்டார்ட் போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சிஸ்டமில் அபவுட் இந்த பேனல் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லா தகவலும் இருக்கும். அதாவது உங்களுடைய மாடல் என்ன, வந்து நான் டெல் யூஸ் பண்ணுறேன், டெல்லோட இன்ஸ்பிரான். ஓகே, இந்த மாடல். ஓகேங்களா, ப்ராசஸர் என்ன ப்ராசஸர், இன்டெல் அந்த i3 i5 i7 சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ரேம் ஸ்டோரேஜ் சைஸ் என்ன, ஓகேங்களா, 4GB இதை பார்க்கலாம். டிவைஸ் ஐடி, உங்களோட லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டர் அதோட டிவைஸ் ஐடி என்ன, அந்த டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ப்ராடக்ட் ஐடி, நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் ஐடி நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ப்ராடக்ட் ஐடி என்ன, ப்ராடக்ட் கீன்னு சொல்லுவாங்க, ஸோ அதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட டைப் என்ன, அதாவது 64 பிட்டா இல்லை 32 பிட்டா இல்லை 128 அப்படின்ற மாதிரி, அது ஓகேங்களா. ஸோ அந்த தகவலும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் விண்டோஸ் 10 ஹோம் பேஜ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதோட வெர்ஷன் 1909. ஸோ இது நம்ம அங்கே அந்த வின்வேர் டைப் பண்ணி பார்க்குறப்போ அங்கேயே உங்களுக்கு காமிச்சிது. நான் இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன். அதாவது உங்கள் விண்டோஸ் சிம்பிளையும் ஆரையும் டைப் பண்ணுங்கள். ஸோ வின்வேர் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வெர்ஷன் 1909. ஓகேங்களா, ஸோ அதுவும் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் கீழே இருக்கிற எடிஷன் விண்டோஸ் 10 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ் வெர்ஷன் 1909. ஸோ நீங்கள் இதையும் இப்படியும் பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்படியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கிறது இப்படி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் மேலே இங்கே இருந்த மாதிரி உங்களோட டிவைஸ் ஐடி, ப்ராடக்ட் ஐடி என்ன, உங்களோட ரேம் ஸ்டோரேஜ் சைஸ் என்ன, ப்ராசஸரோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.